பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து இன்டர்நெட்டே இல்லாமல் ஃப்ளைட் மோட்லேயே போட்டு நான் வந்து இன்டர்நெட் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். பார்த்துக்கோங்க, லைவ் ப்ரூஃபாக உங்களுக்கு காட்டுறேன். பார்த்துக்கோங்க, எல்லாமே வீடியோஸ் உங்களுக்கு யூஸ் ஆகிட்டு இருக்கும். இப்போ வந்து ஷார்ட்ஸ் ஓப்பன் பண்ணுறேன். ஷார்ட்ஸ் ஓப்பன் பண்ணி இதுவும் யூஸ் ஆகுது பாருங்கள். இப்போ எல்லாம் லைவ் ப்ரூஃபாக உங்களுக்கு காட்டுவேன் எப்படி வந்து நம்ம வந்து இன்டர்நெட் யூஸ் ஆகுதுன்னு சொல்லி வித்தவுட் ஃப்ளைட் மோட்லேயே போட்டு உங்களுக்கு நான் யூஸ் பண்ணி காட்டுவேன். இப்போ பாருங்கள், இப்போ 2 நெட்வொர்க்கும் மேலே ஆன்லைன் இருக்குது. ஓகே கைஸ், இன்டர்நெட்டே இல்லாமல் சிம்மே இல்லாமல் ஃப்ளைட் மோட்லேயே நம்ம வந்து நம்ம ஃபோனில் இன்டர்நெட் யூஸ் பண்ணலாம். அது எப்படி பண்ணுறது அதை பற்றி ஃபுல்லாகவே டீட்டெயிலாக இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஸோ நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணி கேட்டிருந்தாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் கூட கேட்டிருந்தாங்க, நீ இவ்வளோ வீடியோஸ்லாம் போட்டியே, இந்த மாதிரி ஒரு வீடியோ எடுத்து போட்டு நம்மளுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ உங்கள்கிட்ட சிம் இல்லை, உங்கள்கிட்ட வந்து நீங்கள் ஃப்ளைட்லேயே போயிட்டு இருக்கிறீங்க, இல்லை உங்கள்கிட்ட சிம் இல்லை, உங்கள் வீட்டாண்ட எங்கே நெட்ஒர்க்கே இல்லை, இருந்தாலும் உங்களுக்கு இன்டர்நெட் எமர்ஜென்சியாக யூஸ் பண்ணணும். அது நீங்கள் வந்து எப்படி பண்ணுறது? நிறைய பேர் நிறைய வீடியோஸ்லாம் போட்டிருக்கிறாங்க, ஆனால் சில பேருக்கு யூஸ் ஆகுது, சில பேருக்கு யூஸ் ஆகுது. இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் சொல்கிற ட்ரிக் வந்து எல்லாருக்குமே யூஸ் ஆகும். எல்லாருமே வந்து ஃப்ளைட் மோட்லேயே வந்து இன்டர்நெட் யூஸ் பண்ணலாம், யூடியூப் பார்க்கலாம், எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். ஆனால் வந்து வித்தவுட் சிம்மு, வித்தவுட் இன்டர்நெட்டு, ஃப்ளைட் மோட்லேயே நீங்கள் வந்து டோட்டலாகவே உங்கள் ஃபோனில் சிம்மே இல்லைனா கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது எப்படி யூஸ் பண்ணுறது, என்னென்ன ப்ராசஸுக்கு எல்லாம் டீட்டெயிலாகவே இந்த வீடியோ உங்களுக்கு சொல்ல போகிறேன். வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ, பிகாஸ் வந்து எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ என்கிட்ட இப்போ ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்டு வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, நம்ம வந்து ஃபோன் இப்போ இன்டர்நெட் சிம்மி எடுத்துகிட்டு இன்டர்நெட் எப்படி யூஸ் பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க. ஓகே, ஒரு வீடியோ எடுத்து போட்டுடலாம் சொல்லி இந்த வீடியோ போட்டுட்ருக்கேன். வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த சேனல். பிகாஸ் இந்த மாதிரியான இன்ஃபார்மேட்டிவ் வீடியோஸ் தான் இந்த சேனலில் வந்துட்டு இருக்கோம். ஸோ வாங்க நம்ம லேட் பண்ணாமல் வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ கைஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம ஃபோனில் போய்ட்டு நம்ம உங்களுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குது எல்லா ஸ்டெப் நம்ம ஃபோனில் போய்ட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என் மொபைலோட ஸ்க்ரீன் ஆன் பண்ணிக்கிறேன் கைஸ். ஸோ கைஸ், பக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கா என் மொபைலோட ஸ்க்ரீன் ஆன் ஆயிருக்கு, நீங்கள் பக்கத்தில் பார்ப்பீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னாக்கா, உங்கள் ஃபோனோட டயலர் பேடில் போயிடும் கைஸ். இப்போ நான் வந்து என் ஃபோனில் டயலர் பேட் வந்துட்டேன். *#6737# போட்டு டயல் பண்ணிடணும். அதுக்கப்புறம் ஒரு கோடு உங்களுக்கு வரும். ஓகே, இது ரன்னிங் யூஎஸ்டி கோட் இருக்குல்ல, அது வந்து கோட் வரும் உங்களுக்கு. ஓகே ஓகே, இப்போ ரன்னிங் யூஎஸ்எஸ்டி கோட் ரன்னிங் வந்துடுதுல்ல, அது வந்துட்டு இருக்கோம். அப்புறமா இங்கே பாருங்கள், கெரியர் இன்ஃபோ காட்டுதுல்ல, கனெக்ஷன் ப்ராப்ளம் ஆர் இன்வாலிட் எம்எம்ஐ கோட். இந்த மாதிரி வந்துச்சுன்னா உங்கள் ஃபோனுக்கு இந்த ட்ரிக் வந்து யூஸ் ஆகாது. நெக்ஸ்ட் ட்ரிக் என்ன இருக்குது அது உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ இந்த ட்ரிக் பண்ணால் உங்கள் ஃபோனில் வந்து அந்த ட்ரிக் யூஸ் ஆகாது. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னாக்கா, எப்படியாவது உங்கள் ஃபோன் உங்கள் ஃப்ரெண்டோ உங்கள் அம்மாவோ உங்கள் அப்பாவோ வீட்டில் யாருனா இருந்தாங்கனாக்கா அவங்களோட ஃபோனில் வந்து ஹாட்ஸ்பாட் நீங்கள் ஆன் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இப்போதைக்கு உங்கள் ஃபோனில் வந்து இன்டர்நெட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் வந்து நேராக ப்ளே ஸ்டோரில் பண்ணுங்க. ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு ஒரு ஆப் டவுன்லோட் நீங்கள் பண்ணணும். என்ன ஆப் பார்த்தீங்கன்னாக்கா, ஃபோர்ஸ் எல்டி சொல்லி ஒரு ஆப் வரும். இந்த நான் உங்களுக்கு பக்கத்து ஸ்க்ரீனில் காட்டுறேன், பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள், ஃபோர்ஸ் எல்டி ஆப் சொல்லி இந்த ஆப் நீங்கள் வந்து உங்கள் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணிக்கணும். இப்போதைக்கு நான் இந்த ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். லைவ் ப்ரூஃபாக உங்களுக்கு காட்டுவேன் எப்படி வந்து நம்ம வந்து இன்டர்நெட் யூஸ் ஆகுதுன்னு சொல்லி வித்தவுட் ஃப்ளைட் மோட்லேயே போட்டு உங்களுக்கு நான் யூஸ் பண்ணி காட்டுவேன். இப்போ பாருங்கள், இப்போ 2 நெட்வொர்க்கும் மேலே ஆன்லைன் இருக்குது. ஓகே ஓகே, இப்போ வந்து நான் அது இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இன்ஸ்டால் ஆகிடுச்சு கைஸ். இப்போ வந்து இந்த அப்ளிகேஷன் நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுவேன். அதுக்கப்புறமா என்னென்ன இருக்குது ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுக்கு காட்டுவேன். நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ண பாருங்கள். ஓகேவா கைஸ், இப்போ வந்து இது இன்ஸ்டால் ஆகிடுச்சு, நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன் கைஸ். ஓப்பன் பண்ணோன்னே இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் வந்துடும். கீழே வந்து நெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துருந்தோம். மறுபடியும் இது அலோ கொடுத்துருந்தோம் கைஸ். இந்த அலோ கொடுத்தா தான் உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும். இப்போ நான் இது அலோ கொடுத்துட்டேன், மேலே அலோ கொடுத்துட்டேன், இதுவும் அலோ, எல்லாமே நீங்கள் அலோ கொடுத்தா தான் உங்களுக்கு யூஸ் ஆகும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா பர்மிஷன் கிராண்டட் இருக்குது, அதை கிளிக் பண்ணணும். பர்மிஷன் கிராண்டட் கிளிக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த நெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு மறுபடியும் இந்த அக்செப்ட் பண்ணிட்டு இந்த மார்க் வந்து அக்செப்ட் பண்ணிடணும். அதுக்கப்புறமா கெட் ஸ்டார்டட் ஆப்ஷன் கொடுத்துடணும். ஓகே, கெட் ஸ்டார்டட் ஆப்ஷன் கொடுத்த உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் வந்துடும். இப்போ இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் மேலே இருக்கிறது வந்து கிளிக் பண்ணி பார்க்கணும். உங்கள் ஃபோன் வந்து Android 11 இருந்துச்சுனாக்கா, பிலோ Android 11 இருந்துச்சுன்னா இது கிளிக் பண்ணி பார்க்கணும், இது கிளிக் பண்ணணும். இல்லை உங்கள் மெத்தட் 2 கீழே இருக்குது பாருங்கள், Android 11 ப்ளஸ் Android 11 வருஷனுக்கு ப்ளஸ் இருந்துச்சுன்னா அந்த ப்ளஸ் ஆப்ஷன் வந்து, இப்போ இந்த ஃபோன் வந்து ப்ளஸ் ஆப்ஷன் நான் கிளிக் பண்ணிட்டேன். இந்த மாதிரி ஆப்ஷன் வந்துச்சு. இப்போ மொபைல் ரேடியோ பவர் ஆப்ஷன் இல்லை, அந்த ஆன் பண்ணிடணும். ஆன் பண்ண உடனே இப்போ வந்து மேலே வந்து நெட்வொர்க் வந்துட்டு போயிடும். அதுக்கப்புறம் இப்போ நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நேராக வந்து ஃப்ளைட் மோட்டை போட்டுறேன் கைஸ். ஓகே ஓகே, இப்போ நான் வந்து ஃப்ளைட் மோட் போட்டேன். நீங்கள் மேலே பார்ப்பீங்க ஃப்ளைட் மோட்டாக போட்டிருக்கேன். இங்கே இன்னொரு வாட்டி காட்டிடுறேன், இங்கே பார்த்துக்கோங்க. ஃப்ளைட் மோட் நான் இங்கே போட்டிருக்கிறேன். இப்போ வந்து இன்டர்நெட் யூஸ் பண்ணி உங்களுக்கு காட்டுற லைவ் ப்ரூஃபாக நீங்கள் பாருங்கள். இப்போ பாருங்கள், யூடியூப் ஆன் பண்ண உடனே பேக் ஆன்லைன் வந்துச்சு. ஓகே ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு நான் வந்து போடும்போது ஃப்ளைட் மோட்டு போயிடுச்சு, அப்போ இன்டர்நெட் யூஸ் ஆகலை. அந்த இது வந்து ஆன் பண்ண உடனே இந்த மாதிரி ஆப்ஷன் வந்துச்சு, பார்த்துக்கோங்க. இப்போ இன்டர்நெட் பர்ஃபெக்டாக யூஸ் ஆகிட்டு இருக்கு. மேலேன்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து இன்டர்நெட்டே இல்லாமல் ஃப்ளைட் மோட்லேயே போட்டு நான் வந்து இன்டர்நெட் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். பார்த்துக்கோங்க, லைவ் ப்ரூஃபாக உங்களுக்கு காட்டுறேன். பார்த்துக்கோங்க, எல்லாமே வீடியோஸ் உங்களுக்கு யூஸ் ஆகிட்டு இருக்கும். இப்போ வந்து ஷார்ட்ஸ் ஓப்பன் பண்ணுறேன். ஷார்ட்ஸ் ஓப்பன் பண்ணி இதுவும் யூஸ் ஆகுது பாருங்கள். இப்போ எல்லாம் ஸ்க்ரால் பண்ணிகிட்டே போகிறேன். இன்டர்நெட்டே இல்லாமல் இருங்க, நான் சவுண்ட் காமிங்க.
இன்டர்நெட்டே இல்லாமல் நான் வந்து இந்த ஷார்ட்ஸ் யூஸ் பண்ணிருக்கேன் பார்த்துக்கோங்க. லைவ் ப்ரூஃபாக உங்களுக்கு காட்டுறேன் பார்த்துக்கோங்க. இன்டர்நெட் மேலே இல்லை இருந்தாலும் இன்டர்நெட் யூஸ் ஆகிட்டு இருக்கு. அது எப்படி பண்ணுறது சொல்லி நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லிட்டேன். ஓகேவா கைஸ்? பாருங்கள், இப்போ எந்த வீடியோவில் கூட நான் பார்க்கலாம், எந்த வீடியோ கூட நான் வந்து கிளிக் பண்ணலாம், வாட்ஸ்அப் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் நான் ப்ரௌசர் யூஸ் பண்ணி காட்டிடுறேன் உங்களுக்கு. இப்போ நீங்கள் சொல்வீங்க இது வந்து ஸ்க்ரீன்ஷாட் நீங்கள் வச்சிருப்பீங்கன்னு சொல்லி. ஓகே ஃபைன், நான் வந்து ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிடுறேன். நேராக ப்ரௌசருக்குள்ளே போயிடுறேன். ப்ரௌசருக்குள்ளே போயிட்டு நான் வந்து இப்போ வந்து எதனா ஒரு சர்ச் பண்ணுறேன். இப்போ கீழே யூடியூப் ஆப்ஷன் இருக்குது, அந்த யூடியூப் ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே இதுவும் யூஸ் ஆகிடுச்சு பார்த்துக்கோங்க. பார்த்தீங்களா, நான் ப்ரௌசரில் கூட போயிட்டு யூஸ் பண்ணிட்டு இன்டர்நெட்டே இல்லாமல், சிம்மே இல்லாமல், இன்டர்நெட்டே இல்லாமல் நான் வந்து ஃப்ளைட் மோட்லேயே இன்டர்நெட் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த ட்ரிக் உங்களுக்கு பிடிச்சிருக்கா சொல்லி கமெண்ட்ஸ் பண்ணி சொல்லுங்கள். வேறு எதனா கொஸ்டின் இதுக்கு நான் மொபைல் ஸ்க்ரீன் ஆஃப் பண்ணிக்கிறேன் கைஸ். பார்த்தீங்களா கைஸ்? வேறு எதெல்லாம் கொஸ்டின் உங்கள் மைண்டில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணிங்கனாக்கா அதுக்கேற்ற மாதிரி நான் வீடியோஸ் போடுவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஸ்டின் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஓகே ஒரு வீடியோவே லைவ் ப்ரூஃபாக எடுத்து போட்டுலாம் சொல்லிட்டு இந்த வீடியோ போட்டுருக்கிறேன். இந்த வீடியோவில் சொன்ன இன்ஃபர்மேட்டிவாக தெரிஞ்சிச்சுனாக்கா எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ எல்லாருமே ஐ திங்க் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி வீடியோ யாருமே போட்டிருக்க மாட்டாங்க இன்ன வரைக்கும் தமிழில். ஸோ நான் போட்டிருக்கிறேன். ஸோ சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ தான் இந்த சேனல் வந்துட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா சரி கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஸோ இது மாதிரியான ஹேக்ஸ் உங்களுக்குலாம் தெரியணுன்னாக்கா நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு கண்டிப்பாக நான் வீடியோஸ் போடுவேன். இந்த மாதிரியான ஹேக்ஸ் உங்களுக்கு வேணும்னாக்கா நீங்கள் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் ஐடி கூட நான் லிங்க்கில் தரேன், டிஸ்கிரிப்ஷனில் தரேன், போய்ட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். வேறு எதனா கொஸ்டின் இருந்துச்சுன்னா இன்ஸ்டாகிராம் ஐடியில் போய்ட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஃபாலோ பேக் பண்ணுவேன். அதே மாதிரி உங்களுக்கு என்ன கமெண்ட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து ரிப்ளை பண்ணுவேன். பெரிய பெரிய யூடியூபர்ஸ்லாம் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ண மாட்டாங்க, நான் கண்டிப்பாக எல்லாருக்குமே பண்ணுவேன். நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன். ஸோ வாங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.